போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த 2025 நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் மாநில அளவில் ஓவரால் ரேங்க் 443 பெற்று முதல் நாள் கலந்தாய்வு சென்று நான் விழுப்புரம் மாவட்டத்தில் விஏஓ தேர்ந்தெடுத்துள்ளேன். நான் இங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற எங்க மஞ்சக்குப்பங்க ஸ்டேட் பேங்க் பில்டிங்ல இருக்க ஆர்ஃபன்ஸ்ல தான் படித்தேன். இங்கே தான் கோச்சிங் டெஸ்ட் பேட்ச் எல்லாம் அங்கே அட்டன் பண்ணேன். எனக்கு என்னோட வெற்றிக்கு முக்கிய பங்கு ஆர்ஃபன்ஸ் தான். நான் எப்படி படிப்பேன்னா, காலைல ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் படிக்கிறதுக்கு. காலைல நமக்கு எது கஷ்டமான சப்ஜெக்டோ அதான் நம்ம படிக்க ஆரம்பிப்போம். நான் அதுமாரி காலைல சயின்ஸ் படிப்பேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கும், பாலிட்டி அதெல்லாம் படிப்பேன். அப்புறம் சாப்பிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்ப்பேன். ஆனால் டெய்லியுமே எனக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வாசிக்கிற பழக்கம் இருக்கு. டெய்லியுமே நான் அதை கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிடுவேன். எல்லா சப்ஜெக்ட்டுமே ஓரளவு அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். டெய்லியுமே போர் அடிக்கிற டைம்ல மேக்ஸ் போட்டு பார்க்கறது, இல்லை வேற ஏதாவது நியூஸ் சேனல் பார்க்கறது, அதுவே எனக்கு கொஞ்சம் நல்லா பொழுது போகும். அதாவது போர் அடிக்கிற டைம்ல பொழுது போகாமல் இருக்கிறதுக்கு நான் நியூஸ்லாம் பார்ப்பேன். மற்றபடி நான் அதை கண்டினியூஸாக படிப்பேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, இல்லை ரொம்ப இல்லை இப்போ படிக்க முடியாதுன்னா அப்போ நான் கேப் விட்டுருவேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அடுத்த நாள்லேருந்து கண்டினியூ பண்ணுவேன். வீக்லி நான் எப்பவுமே டெஸ்ட் போட்டு பார்த்தேன் இங்கே சென்டரில். அதுதான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ஏன்னா இங்கே கேட்குற கொஸ்டின்லாம் ரொம்ப கடினமான வினாக்களாக இருக்கும். அதுக்கு நம்ம எவ்வளோ டெப்த்தாக படிக்கணுமோ அந்த அளவுக்கு டெப்த்தாக படித்தா மட்டும்தான் அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம ஏனோதானோன்ட்டு மேலோட்டமாலாம் பார்த்துக்கணும் வந்தால் பண்ண முடியாது. அதனால நான் ரொம்ப கொஞ்சம் டெப்த்தாக தான் படிப்பேன். அப்படிதான் படித்தேன். இது அப்படி படிச்சுதான் இது என்னோட 3வது அட்டெம்ப்ட் இந்த குரூப் 4. இந்த 3வது அட்டெம்ப்ட்ல அது முன்னாடி 2 அட்டெம்ப்ட் கிளியர் பண்ண முடியாத காரணம் என்னால் அங்கே போய் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுதான். டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ண மாட்டேன். தமிழ்லேயே கூட நிறைய கொஸ்டினை நம்ம தவறு பண்ணிடுவோம். நம்ம படித்த கொஸ்டினாக தான் இருக்கும். அங்கே அந்த கொஸ்டினை பார்த்த சந்தோஷத்தில் போயிட்டு நம்ம வேற ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணுற மாரி நம்மளுக்கு நிலைமை போயிடும். அந்த மாரி தான் 2 இதாக எனக்கு கிளியர் ஆகலை. இந்த அட்டெம்ப்டும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கே தெரியும் எப்படி இருந்ததுன்ட்டு. இருந்தாலும் நம்ம படித்ததை வச்சு நம்ம எவ்வளோ அனலைஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற இதை வச்சு ஆன்சர் பண்ணேன். நான் தான் ஸ்கூல் புக்கு தான் படித்தேன். வேற எதுவும் அவுட் சோர்ஸுக்குலாம் நான் எதுவும் போகல. இது வேணா தமிழுக்கு வேணா கொஞ்சம் தேவிரா புக்கு பார்த்தோம், அவ்வளோதான். மற்றபடி வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கும் பாலிட்டினா லட்சுமிகாந்தே நம்மளுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. நம்மளுக்கு ஸ்கூல் புக்கே 6th to 12th படித்தா போதும் தான். நானும் 6th to 12th படித்தேன். கொஞ்சம் அடிஷ்னலான சில இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் லட்சுமிகாந்த்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணிருக்கேன். கிளியர் பண்ணி எனக்கு மெயின்ஸில் தான் போயிடுச்சு. இந்த அட்டெம்ப்ட் கொஞ்சம் கிடைக்கணும், கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணோம், இதுதான் நம்மளோட கடைசி அட்டெம்ப்ட் அப்படின்னு முயற்சி பண்ணேன். அதனால இந்த அட்டெம்ப்ட் எனக்கு கொஞ்சம் கை கொடுத்தது. இது எனக்கு போயிட்டு இந்த விஓ போஸ்டே எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆர்ஃபன்ஸ் பயிற்சி மையம் தான் எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டதுலேருந்து சரி, என்னை மென்மேலும் இதில் அதிகமான நாலேஜ் எனக்கு கற்றுக் கொடுத்ததும் இங்கே தான். இந்த டெஸ்ட்டுக்காகவே நான் படிக்க ஆரம்பித்தேன். அதோட டெப்த்தாக கொஸ்டின் கேட்கறனால நம்ம டெப்த்தாக தான் படிச்சு ஆகணும். அப்படி படித்து நிறைய டைம் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் சார் சொல்கிற வார்த்தைகள்லாம் ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். பரவாயில்லப்பா, நல்லா படிக்கிற, நீங்கள் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்கே போவீங்க அப்படிலாம் சொல்லுவார். அவர் சொன்ன வார்த்தைலாம் இப்போ எனக்கு உண்மையாயிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு அங்கே ஆர்ஃபன்ஸ் பயிற்சி மையத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை போட்டித் தேர்வுக்கு படிக்கிற அனைத்து மாணவர்களும் குரூப் 4 மட்டும் டார்கெட்டாக வச்சு போகாதீங்க. அடுத்து உங்களுக்கு அடுத்த வருஷம் எல்லா எக்ஸாமே வருது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வருது. நீங்க குரூப் 4ல படிச்சு அடுத்து குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அடுத்து குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இப்படியே நம்ம படிப்படியா போனோம். நீங்க டைரக்டாவே குரூப் 1 டார்கெட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்மளால முடியும். நிறைய பேர் சின்ன வயசுலயே கிளியர் பண்றாங்க, 21 வயசு 22 வயசுலயே. நம்மளாலையும் முடியும். நீங்க குரூப் 1 டார்கெட்டே வச்சு படிங்க, நீங்க குரூப் 1 கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. நீங்க ஒரு ஹை லெவல அப்துல் கலாம் சொல்ற மாரி நீங்க ஒரு பெரிய இலக்கை தான் வச்சு பயணிக்கணும். சின்ன இலக்கு ஒரு குற்றம், ஸ்மால் எய்ம் இஸ் ஏ கிரைம் அப்படின்னு இருக்காரு. நீங்க அதனால ஒரு பெரிய எய்மா வச்சு படிங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படின்ற குரலுக்கு ஏற்ப நீங்க கண்டினியூஸா முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.